விடயத்தை பேசி இல்லை நாங்கள் அரசாங்கம் கிட்டத்தட்ட கொடுக்கிறது கூட தயாராக இருக்கிறோம் என்று சில நாடுகளினுடைய இலங்கைக்கு சார்பான நாடுகளினுடைய இடைத்தரகு மூலமாக அவற்றுக்கு நாங்கள் தயார் என்று சொல்லுகின்ற பொழுது அவ்வாறான சூழலை எவ்வாறு எதிர்கொள்ள போகிறார்கள்? அதாவது இந்த அறிக்கை குறித்து புலம்பெயர் சமூகத்திலேயும் பல அமைப்புகளும் பல்வேறான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் அங்கு ஒரு பேச்சுவார்த்தை என்றது ஒரு அதிசீக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை கூப்பிட்டு பேசுகிறார்கள், இளமக்கள் ஜனநாயக கட்சியை கூப்பிட்டு பேசுகிறார்கள். அதனை ஊடகங்களிலே மிக பிரபலியமாக படங்களை போட்டு காணொலிகளை காண்பித்து மிகவும் சீரியஸாக அந்த பேச்சுவார்த்தைகள் நடப்பதான ஒரு விடயம் காண்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசாங்கத்தினால். அது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் அவர்கள் பல இடங்களிலே தனியாக அது பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது சொல்லியிருக்கிறார்கள், இதிலே தங்களுக்கு நம்பிக்கை குறைவாகத்தான் இருக்கிறது, ஆனால் சில விடயங்களை பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இவ்வாறான ஒரு அரசாங்கத்தினுடைய ராஜதந்திர நகர்வுகளை கடந்த காலத்திலும் அரசாங்கத்தினுடைய ராஜதந்திர நகர்வுகள் என்பது மிகவும் தீவிரமானதாகவும் திட்டமிடப்பட்டதாகவுமே காணப்பட்டிருக்கிறது. அந்த திட்டமிடலுக்கு நிகராக போகாவிட்டாலும், அது ஒரு அரசாங்கம் அரசு என்ற வகையிலே இருக்கின்ற நிலையில் அது போகாவிட்டாலும், அதனை எவ்வாறு தமிழ் சமூகம் அல்லது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இந்த அமைப்புகள் இன்று போர் குற்ற விசாரணையை முன்னிறுத்தி அவற்றை சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும், விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் முனைப்பு காட்டுகிறவர்கள் இந்த பக்கத்தில் உள்ள விடயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் உட்பட கவனிக்கிறீர்களா? அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் கேட்கின்ற கேள்வியை நான் எவ்வாறு கருதுகிறேன் என்றால், ஒரு தேசிய நல்லிணக்கம் என்று உருவாகின்ற போது நாங்கள் ஒரு தீவிரமாக இருக்கின்றோம் என்கின்ற ஒரு வாதம் இருக்கிறது. தேசிய நல்லிணக்கத்தை உருவாக்குகிற அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளிலே இவ்வாறான அறிக்கையை நாங்கள் பார்ப்பது, இந்த அறிக்கை அல்லது இந்த அறிக்கைக்கான முயற்சிகளை அது தடுக்கும் என்ற நிலைமை இருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய நல்லிணக்கமோ இல்லை என்று கேட்டால் அவர்கள் டிஎன்ஏயோடு பேசுவதோ எதுவாக இருந்தாலும் இப்ப நடந்திருக்கக்கூடிய போர்க்குற்றத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் மீது எழுப்பப்படக்கூடிய ஒரு தேசிய நல்லிணக்கம் தான் ஒரு நிரந்தர தீர்வை தருமே தவிர அந்த போர்க்குற்றத்தை முழுமையாக மறைத்து இந்த போர்க்குற்றம் அங்கே நடக்கவில்லை, அங்கே மக்கள் சாகவில்லை, சீரோ கேஷுவாலிட்டிஸ், அதாவது அழிவுகள் பூச்சியம் என்ற நிலைமையிலே ஒரு பொய்மாயை வைத்துக் கொண்டு அதன் மீது உருவாக்கக்கூடிய எந்த பேச்சுவார்த்தையும் பலனளிக்காது என்ற வாதத்தினை தான் நாங்கள் இப்ப இங்கே இருக்கின்ற நாடுகளோடு நாங்கள் சொல்லி வருகின்றோம். ஆனால் இவ்வாறான இலங்கை அரசாங்கம் பல முறை பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி அதனை செய்யவில்லை, அதனை ஒன்றுமே செய்யவில்லை என்ற நிலைமை இன்று உலகத்துக்கே தெரியும். அதேவேளை இந்த அறிக்கை கூட சொல்லி இருக்கிறது, கடந்த 2 வருட காலத்திலே அவர்கள் எதுவித முன்னேற்றத்தையும் காட்டவில்லை. நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த போர்க்காலத்திலே இருக்கக்கூடிய நடைமுறைகள் கண்டினியூஷன் ஆஃப் வார் டைம் மெஷர்ஸ் என்று, அதாவது போர்க்காலத்திலே இருக்கக்கூடிய அதே நடைமுறைகள், அதே அவசர கால சட்டம், அதே தடுப்பு காவல்கள், அதே ராணுவ மயம், அதே ஹை செக்யூரிட்டி சோன் எல்லாமே அதே நிலைமையில் இருந்து கொண்டு இவர்கள் டிஎன்ஏ அழைத்து இவ்வாறான பேச்சுவார்த்தையை நடத்துவதை இனி வருங்காலத்தில் இந்த உலக நாடுகள் நம்பாது, குறிப்பாக தமிழ் மக்களும் நாங்கள் நம்ப போவதில்லை. அதனை நாங்கள் தெளிவாக நாங்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இவர்கள் இருக்கக்கூடிய அந்த நாடகத்தினை ஏன் ஐக்கிய நாடுகள் சபையை ஏற்றுக்கொள்ளவில்லை? அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இந்த பொறுப்பு கூறலை தடுக்கக்கூடிய 5 காரணிகளிலே அவர்கள் ஒன்று கொடுக்கிறார்கள், இந்த வெற்றி மமதையில் இருக்கிறார்கள், நடந்த குற்றத்தை முழுவதுமாக ஏற்க மறுக்கிறார்கள், அப்போது அந்த கொள்கைகளை கூட இன ரீதியாக பார்க்கிறார்கள், ஊடகங்களை அவர்கள் தடுத்து வைத்திருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு நிலைமையை வைத்துக் கொண்டு திடீரென்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அழைத்து பேசுவதும் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு நம்பிக்கை இருப்பதாகவோ இல்லை நம்பிக்கை இல்லை என்று கூறுவதையோ இனிமேல் இந்த உலக நாடுகள் அவ்வளவு தூரம் அதை கண்டுகொள்ளும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. உண்மையிலேயே ஷாம் நிரம்ப விடயங்களை அந்த அறிக்கையை நீங்கள் நல்லாக படித்திருக்கிறீர்கள் என்றது விளங்குகிறது. அதிலே உள்ள முக்கியமான விடயங்களை கூட நேயர்களுக்கு எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்திலே சாம் கிருஷ்ணாவோடு அவர் வேறு வேலைகள் இருப்பதாக கூறியிருந்தார். நேயர்கள் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவரிடம் நீங்கள் யாராவது கேள்விகள் கேட்க விரும்பினால், ஆரோக்கியமான கேள்விகளை கேட்டு விவாதிக்க விரும்பினால் அவரோடு நீங்கள் விவாதிப்பதற்கான ஒரு சிறிய நேரத்தை நாங்கள் வழங்குகின்றோம். எனவே நேயர்களை நீங்கள் அழைக்க வேண்டிய இலக்கங்கள் வளமையான கலையக இலக்கம் 00442081
446927 என்ற இலக்கத்துடனோ அல்லது GTBC-FM என்ற ஸ்கைப் ஐடியினூடாகவோ நீங்கள் இணைந்து கொண்டு அவருடனும் கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம். இந்த வேளையிலே சாம், நீங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவை இந்த அறிக்கை குறித்த பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடல்கள் என்று நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே உங்களுடைய அனுபவத்தில் இந்த மேற்கத்திய நாடுகளினுடைய நிலைப்பாடு, பிரித்தானியா என்று நேரடியாக பிரித்தானிய அரசு போர்க்குற்ற விசாரணை வேண்டும் என்று கூறியிருக்கிறது, அமெரிக்கா வரவேற்றிருக்கிறது. நீங்கள் இந்த இந்தியாவினுடைய இந்திய மக்களினுடைய அல்லது இந்திய அரசாங்கத்தினுடைய ஆசிய பிராந்தியம், தென்னாசிய பிராந்தியத்தினுடைய நடைமுறைகள், நடவடிக்கைகள் என்பதும் பாதுகாப்பு பேரவையினுடைய நடவடிக்கை என்பதும் எவ்வாறு அமையும் என்று நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வகையிலே நீங்கள் அவற்றை எவ்வாறு நோக்குகிறீர்கள்? எவ்வாறு அவர்கள் இந்த அறிக்கையினை இலங்கைக்கு சார்பாக அணுகப் போகிறார்கள் என்று ஒரு விடயத்தை நாங்கள் ஒன்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்பது எங்களுடைய பிராந்தியத்திலே ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஒரு பழைய காலங்களில் நடந்த கசப்பான அனுபவங்கள், அந்த கசப்பான அனுபவங்கள் அவர்கள் தரப்பில் நடந்து அதற்கு பதிலாக அவர்கள் செய்த நடவடிக்கைகள் என்று அந்த வாதம் நீண்டு கொண்டு செல்லுகின்ற போதும், அந்த வலிகள் நீண்டு கொண்டு செல்லுகின்ற போதும் நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் நேர்த்து பார்க்க வேண்டும் என்றால், முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு தமிழ் மக்களின் அழிவு முடிந்து விடவில்லை. இப்போது ஒவ்வொரு நாளுமே அங்கே வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு முள்ளிவாய்க்கால் வாழ்க்கையை தான் வாழ்கிறார்கள். ஆகவே அந்த மக்களினுடைய அந்த அவலங்கள் முழுமையாக விடுதலை பெற வேண்டும் என்றால் இந்திய அரசினுடைய அணுகுமுறையிலே ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். அதற்காக நாங்கள் இப்போது உலகத் தமிழர்கள், உலகத் தமிழர் பேரவை கூட ஒரு சில முயற்சிகளை அந்த இந்திய தரப்போடு உறவினை ஏற்படுத்துவதற்கு இல்லை என்று கேட்டால் இந்திய தரப்பினிடம் எங்களுடைய நிலைமைகளை விளக்கி கூறுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்களை நாங்கள் உருவாக்கி கொண்டு வருகின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு கோபம் இருக்கின்ற என்ற காரணத்தினால் நாங்கள் இந்தியாவை முழுமையாக புறம் தள்ளிவிட்டு ஒரு அரசியலை இங்கே நடத்த முடியாது. ஏனென்றால் எங்கே கேட்டாலும் இந்தியா தான் அந்த பிராந்தியத்தினுடைய ஒரு சக்திமிக்க ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு இந்தியாவிலே இப்பொழுது கருத்து உருவாக்கம் என்று உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் கூட இனி திருமிகு சீமான் அவர்களை நீங்கள் அழைத்து பேசப் போகிறீர்கள். அவர் அங்கே ஒரு பாரிய எழுச்சி அமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார். மக்கள் மத்தியிலே ஒரு அரசியல் சக்தியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் இன்றைய காலம் வரைக்கும் அங்கே தமிழக மக்களின் வாக்கு வங்கிகள் ஈழத்தமிழர் மக்களுக்கு எவ்வளவு தூரம் சார்பானதாக இருக்கின்றது என்ற ஒரு விவாதத்துக்குரிய விடயமாக இருந்தாலும் இனிவரும் காலங்களில் அந்த ஈழத்தமிழர் விடயம் சீமான் அவர்கள் போன்றோர்களின் அந்த பாரிய பணியினூடாக இனிவரும் காலங்களிலே அது ஒரு அரசியல் சக்தியாக உருவாகும் என்று நாங்கள் திடமாக நம்புகின்ற அதே வேளையிலே இந்தியாவிலே டெல்லி அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்றுகின்ற அல்லது அவர்கள் இனிவரும் காலத்திலே தற்போது நடக்கின்ற விடயங்கள் போலது இல்லாமல் ஒரு மாற்றமான ஒரு அரசியல் இதை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அதனை நாங்கள் புறந்தள்ளிவிட முடியாது என்ற நிலைமையிலே இப்போது இந்திய அரசாங்கத்தோடு சில தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு உலகத் தமிழர்கள் முயற்சித்து வருகின்றதை நீங்கள் அண்மை ஊடகங்கள் பார்த்திருப்பீர்கள். அதை ஒரு நல்ல முன்னேற்றத்தில் செல்லும் என்றே நாங்களும் கருதுகிறோம். இறுதியாக இந்த அறிக்கையினுடைய சாராம்சம், இதனுடைய நடவடிக்கைகள், புலம்பெயர் அமைப்புகள் இவை குறித்து மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள், இலங்கை அரசாங்கம் இது குறித்து எடுத்துக்கொண்டிருக்கின்ற விடயங்கள் குறித்து சாராம்சமாக நேயர்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? இப்பொழுது இங்கே நீங்கள் தலைப்பட்டிருக்கிறத 2 தரப்பு என்று நீங்கள் தலைப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த போர்க்குற்றம், அந்த போர்க்குற்றத்தை உலகத்திற்கு வெளியே சொல்ல தவறிய ஐக்கிய நாடுகள் சபையை இந்த அறிக்கை ஒரு கணிசமாக விமர்சித்திருக்கிறது. அதைவிட மிக பாரிய ஒரு விடயத்தை இந்த அறிக்கை சொல்லவில்லை என்றால் அந்த வெள்ளக்கொடி விவகாரம் என்று சொல்லக்கூடிய இங்கே ஐக்கிய நாடுகள் சபையின் விஜய் நம்பியார் என்கின்ற ஒருவருடைய தலையீட்டில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் அந்த நிகழ்வு நடைபெற்றது. ஆனால் அவ்வாறு நடந்திருக்க கூட இருந்தும் அவர்கள் திட்டமிட்ட வகையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஐக்கிய நாடுகள் சபையின் பணி என்ன என்பதை அந்த ஐக்கிய நாடு சபையின் பங்கு என்ன, ஐக்கிய நாடு சபை அதில் எந்த குற்றம் இழைத்தது என்றதை இந்த அறிக்கை ஆராய தவறியிருக்கிறது என்கின்ற ஒரு வாதத்தில் நாங்கள் ஏற்கனவே இந்த அறிக்கையை
ஐக்கிய நாடு சபைக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதே போல இன்னொரு விடயமும் அவர்கள் இங்கே கையாளவில்லை என்றால், இந்த போரை நடத்தியது வெறுமனே இலங்கை அரசாங்கம் மட்டுமல்ல, அதனோடு நின்று தோழமை நின்ற பல நாடுகள். சில நாடு அந்த பெயர்களை நாங்கள் பட்டியலிட்டு கூறி தொடர்ந்து அந்த பல எதிரிகளை நாங்கள் உருவாக்குவதை நாங்கள் தவிர்க்கின்ற போதில், நான் பிரித்தானியாவில் இருக்கின்ற பிரித்தானிய தமிழ் பேரவை என்ற காரணத்தில் நாங்கள் ஒரு செய்தியை படிக்கின்றோம். பிரித்தானிய அரசு கூட நிதியுதவிகளை செய்ததாக, சில தார்மீக உதவிகளை செய்ததாக படிக்கின்றோம். இவ்வாறு ஒரு பாரிய மனித படுகொலை நடக்கின்ற போது ஒரு ஆய்வு அடிப்படையில் இல்லாமல் வெறுமனே ஒரு ஜனநாயக நாடு என்கின்ற ஒரே ஒரு அந்தஸ்தை வைத்துக் கொண்டு இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி செய்தது எவ்வளவு பாரிய குற்றம் என்பதனை இந்த அறிக்கை சுட்டிக்காட்டவில்லை. அதையும் நாங்கள் கணிப்பு கெடுக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு லிபியாவுக்கு யாராவது உதவி செய்தால் உடனே அவர்கள் பல பாரிய பொருளாதாரத்தினர்களை எதிர்நோக்குவார்கள். ஆனால் இங்கே அதை செய்யவில்லை. தமிழ் மக்கள் நாங்கள் இன்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், எங்கள் நாடு ஒரு எண்ணெய் வளமற்ற நாடு. சனப்போர் அதை அதிகமாக சொல்லுது. ஸ்ரீலங்கா இஸ் நாட் an oil producing country, just another country என்று அந்த ஊடகவியலாளருக்கு கூறினார். அதுபோல இது நாங்கள் ஒரு எண்ணெய் வள நாடு இல்லை, நாங்கள் ஒரு நாடு. அதிலும் நாங்கள் வெள்ளையரும் அல்ல. எங்களுக்கு ஒரு அவலம் நடந்த போது அவர்கள் காக்கவில்லை. அவலம் நடந்து கொண்டு இருக்கின்ற இப்போதும் அவர்கள் வரவில்லை என்றால், நாங்களும் அவர்களை வர வைப்பதற்கான முழுமையான பணியிலே நாங்களும் ஈடுபட வேண்டும். நாங்கள் இப்ப குறிப்பாக பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் தங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கு இந்த விடயத்தை சொல்லி அவர் மூலம் பிரித்தானிய பிரதமருக்கு அழுத்தத்தை கொடுத்து ஒரு போர்க்குற்ற விசாரணை உருவாக்குவதற்கான சூழ்நிலையை நாங்களும் உருவாக்க வேண்டும். வெறுமனே நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை செய்யவில்லை அல்லது பேங்கி மூனில் மீது குறையோ, இல்லை என்றால் தமிழ் அமைப்புகள் மீது குறையோ, இல்லை என்றால் ஊடகம் சில வேளைகளிலே ஊடகங்கள் கூட இரண்டு தரப்பையும் தாரிகள் அதிலே குற்றம் சாட்டுகின்ற போது அந்த ஊடகங்களுக்கு நாங்கள் எதிர்ப்புகளை தெரிவிக்காமல் ஒரு இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக யார் யார் வருகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் இணைத்து செய்யக்கூடிய நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அத்தோடு நான் அனைத்து மக்களிடம் ஒன்றை கேட்டுக் கொள்கிறோம். நான் ஊடக பணியிலே இருக்கின்றவன் என்ற வகையிலே தமிழ் மக்களுக்கு சார்பான செய்திகள், அதாவது போர்க்குற்ற விசாரணை தொடர்பான செய்திகள் ஊடகங்களிலே, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களிலே வருகின்ற போது தயவு செய்து தமிழ் மக்கள் உங்களுடைய கருத்துக்களை அந்த பத்திரிகைகளுக்கு அனுப்புங்கள். ஏனென்றால் ஒரு விடயம் வந்தவுடன் இலங்கை அரசாங்கம் அதனை எடுத்து ஒரு 1000 பேரை கொண்டாவது எழுதுகிறது. ஆகவே அந்த எழுதிய ஊடகவியலாளர் ஒரு பிழையை எழுதிவிட்டாரோ என்ற ஒரு நிலையை உருவாக்குற அளவிலே சிங்கள அரசாங்கம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்களும் ஒரு சேனல் 4க்கோ அல்லது பிபிசிக்கோ ஏதாவது எங்கள் விடயத்தில் ஒரு சாதகமான செய்தியை கொண்டு வருகின்ற போது நாங்கள் அந்த காமெண்ட்ஸை எழுத வேண்டும். இது நடந்தது உண்மை இல்லை என்றால் நீங்கள் ஏதாவது வேறு சாட்சிகள் ஏதாவது வைத்திருந்தால் நீங்கள் அவர்களிடம் அதை சொல்லுங்கள், அந்த அறிக்கை எழுதுங்கள். அவர்கள் அதனை நிச்சயமாக அவர்கள் அதை படிப்பார்கள். ஒரு ஊடகவியலாளர் எத்தனை பேர் அதனை பார்க்கிறார்கள், எத்தனை பேர் அதன் மீது விமர்சனத்தை எழுதுகிறார்கள், எத்தனை பேர் அவரது கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற விதத்தை எல்லாம் அவர்கள் பார்ப்பார்கள். இப்பொழுது ஆரம்பித்திருப்பது ஒரு அடுத்த கட்ட மாபெரும் யுத்தம் தான். அது ஒரு ஊடக யுத்தம் உருவாகி இருக்கிறது. அதனை இந்த ஐக்கிய நாடு சபையின் அறிக்கை அந்த யுத்தத்தை ஒரு மிகவும் வேகப்படுத்தி இருக்கிறது. நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ, சேனல் 4 போன்ற ஒரு நேர்மையான ஊடகங்கள் தொடர்ச்சியாக அந்த உண்மைகளை சொல்லிக் கொண்டு இருக்க போகிறார்கள். அதிலே நாங்கள் எங்களுடைய பங்கினை இந்த வரலாற்று கடமையை மிகவும் தெளிவாக செய்து கொள்ள வேண்டும். அதே போல் பிரிட்டிஷ்லே பத்திரிகைகள் எழுதுகின்றன. நீங்கள் அதனை படியுங்கள், படித்துவிட்டு அந்த ஊடகவியலாளருக்கு ஏதாவது வெல் செட் தேங்க்யூ என்றாவது நீங்கள் எழுதுங்கள். அது அவர்களை ஊக்குவிக்கும். அவர்கள் தொடர்ச்சியாக, ஏனென்றால் ஒரு செய்தியை போட்டவுடன் 1,00,000 பேர் அதனை விமர்சித்திருக்கிறார்கள் அல்ல அதை பார்த்திருக்கிறார்கள் என்று கேட்டால் அந்த ஊடகவியலாளர் மீண்டுமே அந்த விஷயத்தை பற்றி எழுதுவார். ஏனென்று கேட்டால் அப்புறம் உலகம் ஒரு வியாபாரம் சார்ந்ததான், இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. அவ்வாறான ஒரு விடயங்கள் வருகின்ற போதுதான் நாங்கள் இந்த போராட்டத்தை ஒரு அடுத்த படிநிலைக்கு ஒரு மிகவும் வேகமாக கொண்டு செல்லலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இந்த வாய்ப்பு அளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம், நன்றி சாம். அதாவது நீண்ட நேரம் பல்வேறு விடயங்களை பற்றி பேசியிருந்தீர்கள். அதற்காக GDBC.FM Global Tamil News.net சார்பிலும் நேர்கள் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.